இன்னைக்கு ஐபிஎல்ல முக்கியமான மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ. லாஸ்ட் மேட்ச் இவங்க தான் வந்து விளையாண்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ. அது லக்னோவில் விளையாண்டாங்க. லக்னோ வந்து சென்னையை வந்து நல்லா அடிச்சு அமுச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆனால் சென்னையில் விளையாடுறாங்க லக்னோ. எப்படி இருக்குங்கிறது அட்மாஸ்பியர் அவங்களுக்கு தெரியும். போன மேட்ச் கேஎல் ராகுல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனை போய் சொன்னார், என் பிளேயர்ஸ்ட்டை வந்து நான் அடிலே சொல்லிட்டேன், இது வந்து மினி சேப்பாக் மாதிரி இருக்குது, இங்கே ஃபுல்லாக எல்லோவாக தான் இருக்குது லக்னோவில். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சென்னையில் போய் விளையாட போகிறோம், அதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சேப்பாக்கில் விளாட்றாங்க லக்னோவை. போன மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்டினரி பவுலிங் தான், நல்ல பவுலிங் போடல லக்னோவில். ஏன்னா அவங்க வந்து லக்னோ வந்து சூப்பராக பேட்டிங் ஆகிட்டாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் வந்து ஆர்டினரியாக தான் இருந்துச்சு, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து சென்னையில் விளாட்றதுனால ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்கும், எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில சென்னையில். ஆனால் சென்னை வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மேட்ச்சை வந்து ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே இருந்தாங்கன்னா சென்னை வந்து ரொம்ப இன்றைக்கும் தோற்றுட்டாங்கன்னா சென்னை வந்து ரொம்ப பின்தோக்கி போயிடுவாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாரும் டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து டாப் 4க்கு நல்ல காம்படிஷன் ஹெவியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இன்றைக்கி சென்னை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக ஜெயிக்கிற மாதிரி தான் டீம் விளாடுவாங்க. சென்னை டீமை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ரகானே வந்து இன்னும் பேக் டு ஃபயர் ஆகலை. அடுத்து ரச்சின் ரவீந்திரன் வந்து ஒரு மேட்ச் தான் அடித்தார், அவர் மற்ற மேட்ச் எந்த மேட்சும் அடிக்கலை. ரச்சின் ரவீந்திரன் வந்து நல்லா விளாடணும். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அடித்து விட்டு மற்ற எந்த மேட்ச் அடிக்கலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். எப்படி டேரல் மிச்சில் டீமை விட்டு தூக்குனாங்களோ அதே மாதிரி சென்னை யோசிக்கவே மாட்டாங்க, ரச்சின் ரவீந்திரனையும் தூக்கிடுவாங்க. டேவிட் கான்வாய் வந்திருக்காரு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி. ஆல்ரெடி அவர் வந்து ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட்டு, வேர்ல்டு கப் ப்ரிப்ரேஷனுக்காண்டி வந்திருக்காரு டேவிட் கான்வாய். அவர் சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஏன்னா டேவிட் கான்வாய்னா வர வச்சு ஒரு மேட்ச் பார்க்க வைக்கிறாங்க, அதே மாதிரி வேர்ல்ட் கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அவர் வந்து இந்த ஃபேன்ஸையும் வந்து பார்க்குறாரு, அந்த எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கார். அதனால இன்னும் முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து இன்னும் 2 மேட்ச் தான் விளாடுவார். இன்றைக்கி ஒரு மேட்ச்சு, அப்புறம் இன்னொரு மேட்ச் விளாடுவார். அப்புறம் அவருக்கு ஜிம்பாப்வே சீரிஸ் இருக்குது. அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை பண்ணுவாங்கன்னு தெரில சென்னை சூப்பர் கிங்ஸு. சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து இன்னும் வந்து சமீர் விசிறி வந்து நல்லா ஃபயர் ஆகணும், அஜிங்கே ரஹானே ஃபயர் ஆகணும். மொயின் அலி லாஸ்ட் மேட்ச் நல்லா விளாண்டார். மொயின் அலிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் அவர் இன்றைக்கி மெயின் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஏன்னா வந்து ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் போடுவார். சென்னையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் விக்கெட்டாக இருக்கும். என்ன கேட்டால் தீபக் சாகர் எடுத்துகிட்டு சர்துல் தாக்கரே திருப்பி கொண்டு வந்துடலாம். ஏன்னா சர்துல் தாக்கூருக்கு வந்து அந்த எபிலிட்டினா இருக்குது, விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி. எனக்கு கேட்டால் சர்துல் தாக்கரே கொண்டு வரலாம் தான் நானும் சொல்லுவேன். அப்புறமேட்டு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வந்திருக்காங்க ரிச்சர்ட் கல்சன் இங்கிலாந்துலேருந்து. அவரை வந்து முஸ்தபிசூர் ரகுமானுக்கு பதில் இப்போயே விளையாட வச்சாங்கன்னா அவர் ரிச்சர்ட் கல்சன் வந்து நல்லா பேட்டிங் ஆடுவார், நல்லா பவுலிங்கும் போடுவாராம், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சென்னைக்கு அவர். ஏன்னா முஸ்தபிசூர் ரகுமான் கண்டிப்பாக போயிட்டார்னா இந்த ரிச்சர்ட் கல்சனை வந்து நம்ம இப்போயே விளையாட வச்சு பிளே ஆஃப்ஸ்க்குனா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சென்னை மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நல்லா பண்ண தெரியும். அதே மாதிரி வந்து ருஷால் தேஷ்பாண்டேவும் நல்லா தான் பவுலிங் போடுறாரு. முஸ்தபிசூர் ரகுமான் வந்து இந்த மேட்சோட கிளம்பிடுவார். இந்த மேட்ச் முடியும், பஞ்சாப் மேட்ச் முடிஞ்சோடனே கிளம்பிடுவார். எனக்கு என்னமோ இன்றைக்கி வந்து தீக்ஷனான விளையாட நிறையா சான்ஸ் இருக்குது. முஸ்தபிசூர் ரகுமானுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தீக்ஷனா தான் விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் தீக்ஷனா விளாட்றாரா இல்லை முஸ்தபிசூர் ரகுமானே விளையாட வைக்கிறாங்களா, இல்லைனா ரிச்சர்ட் கல்சனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தராங்களான்ட்டு. அதே மாதிரி எம்எஸ் தோனி பேட்டிங் வந்தாலே 125 டெசிபிள் வருது. அதே இன்றைக்கி வந்து அந்த 125 டெசிபிளும் பிரேக் ஆகும். ஏன்னா சென்னையில் விளாட்றாங்க, 125க்கு மேலே தான் டெசிபிள் வரும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து பெரிய மேட்சாக இருக்கும், பெரிய எஃபெக்டிவ் யூஸ்ஃபுல்லாக மேட்சாக இருக்கும். இன்றைக்கி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். தோனியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தோனி கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார். தோனிக்கு தான் இன்றைக்கி மெயின் மேட்சாக இருக்கும். அவர் பேட்டிங் வந்தாலே சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பற்றி பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டீம் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கான்ஃபிடென்ஸில் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்பர் 3 மட்டும்தான் இப்போதைக்கு சரியில்லை. ஓப்பனிங் வந்து QDKவும் கேஎல் ராகுலும் சூப்பராக விளாண்டுறாங்க. QD நம்பர் 3 தீபக் ஹூடாவும் சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க, டேவிட் படிக்கலும் சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டாங்க, சரியாக விளாட்ல. நிக்லஸ் புரான் சூப்பராக விளாட்றாரு, பொழந்து கட்டுறாரு நிக்லஸ் புரானையும் விக்கெட்டே மெயினாக எடுக்கணும் இன்றைக்கி. கேஎல் ராகுல், நிக்லஸ் புரான் விக்கெட் எடுத்துட்டாலே அவங்க மேக்ஸிமம் மேட்ச் காலி ஆயிடுவாங்க. ஆனால் இவங்க 3 பேர் தான் வந்து குரூஷியலான விக்கெட்டு சென்னை எடுக்க வேண்டியது. ஏன்னா நிக்லஸ் புரான்னா செம்ம ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சை கொஞ்சம் நல்லா விளாண்டாரு. ஏன்னா QDKவும் கேஎலும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளாண்டாங்க. இந்த எண்டு வந்து நிக்லஸ் புரான்
ஸ்டோன் சூப்பரா விளையாண்டாரு. அவங்களுக்கு வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து ஃபார்ம்ல இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு என்னமோ சித்தார்த் மணிமாறன் கண்டிப்பா விளையாடுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சென்னை லோக்கல் பையன்ங்கிறதுனால சித்தார்த் மணிமாறனை விளையாட வைப்பாரு கேஎல் ராகுல்ங்கிறது எனக்கு ஒரு சான்ஸ் தோணுது. அவர் விளையாடுறாரா இல்லையான்னு பார்க்கணும். போன லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஜஸ்டின் லேங்கர் இன்டர்வியூவில் கொடுத்துன்னு சொல்லியிருந்தாரு மயங்க் யாதவ் வந்து இந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆயிடுவாருன்ட்டு. அவர் மயங்க் யாதவ் ரெடி ஆவாரா விளையாடுவாரா என்னன்னு தெரியல. மயங்க் யாதவ் விளையாட தான் அதிக சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மயங்க் யாதவ் விளையாடலன்னா கண்டிப்பாக வந்து மேட் ஹென்ரிலாம் மறுபடியும் அந்த டீமில் இருப்பார். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்கிறதுனால எஃபெக்டிவான ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருப்பாங்க. சென்னை விக்கெட்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் தான். பட் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எல்எஸ்ஜி மேனேஜ்மெண்ட்டு. ஏன்னா எல்எஸ்ஜியும் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னாடி வரணும்னு தான் நினைப்பாங்க. ஜெயிக்க பார்ப்பாங்க எல்எஸ்ஜியும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வேறு எல்எஸ்ஜி டீம் பற்றி வேறு எல்லாமே மோனிஷ் கான் சூப்பராக bowling போடுறாரு. ரவி பிஷ்னாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அவர் தான் லேட்டர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வந்து நல்லா வந்துருவார், பேக் பண்ணி வந்துருவார் எல்எஸ்ஜிக்கு. சித்தார்த் மணிமாறனே கண்டிப்பாக விளையாடுவார்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்பர் 3 ஸ்பாட் தான் வந்து ஒழுங்காக விளாட்ல. குணால் பாண்டியாவும் நல்லா விளாண்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு. குணால் பாண்டியாவுக்கும் நல்லா ஹேட்ஸ் ஆஃப். இன்றைக்கும் அவர் வெயிட்டெல்லாம் இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சுக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி எல்எஸ்ஜி vs சிஎஸ்கேல வந்து நான் டேம் ஷோராக சொல்கிறேன் 70% வந்து சிஎஸ்கே தான் இன்றைக்கி ஜெயிக்கும். 30% எல்எஸ்ஜிக்கு சொல்கிறேன். ஏன் 70% வந்து சிஎஸ்கேக்கு சொல்கிறேன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜோட க்ரௌட் அட்வான்டேஜும் உண்டு. அதனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் 70%. 30% வந்து நான் எல்எஸ்சிக்கு தரேன். ஏன் எல்எஸ்சிக்கு 30% தரேன்னா மயங்க் யாதவ் வந்துட்டாருனாலும் ஒருவேளை சித்தார்த் மணிமாறன் ஒருவேளை QDKக்கு கேஎல் ராகுலுக்குலாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா நிக்லஸ் புரானுக்குலாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா மேட்சை கழட்டி கையில் கொடுத்துருவாங்க. அதனால நான் 30% வந்து எல்எஸ்ஜிக்கு தரேன். ஆனால் இன்றைக்கி மேட்ச் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சென்னையில் நடக்குது. எஃபெக்டிவ்ங்கிற க்ரௌட் சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும் சென்னைக்கு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சாகணும். அப்போ தான் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 4ல் டாப் 4ல் இருந்துக்கிட்டே இருக்க முடியும். அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நிதானமாக விளாண்டு அந்த ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். இன்றைக்கி முக்கியமான மேட்சாக இருக்கும்.